हरे कृष्णा 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். சரீரம் யத் அவாப்னோதி யத் சாப்யுக்தா ராமதீஸ்வரக கிருஹித் வைத்யானி சம்யாதி வாயுர்கந்தான் இவாசயாத். உயிர்வாளி இங்க ஈஸ்வரர் தனது உடல்ல எஜமானன்னு வர்ணிக்கப்பட்டுள்ளார். அவங்க விரும்பினாங்கன்னா தனது உடலை உயர்நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும், கீழ்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது. அவங்களோட உடல் மாற்றம் அவரை பொறுத்தது தான். இப்போ உயிர்வாளினா இங்கே நம்மளோட மனுஷங்களை குறிக்குது. இதை அவங்க விரும்பினாங்க மட்டும்தான் அந்த பக்தி நிலைக்கு உயர்ந்த நிலையிலையும் நம்மளால் போக முடியும். அதே போல் பக்தி நிலை இல்லாத முக்திக்கு போகாத அந்த நிலைக்கு இருக்கிறவங்க, அதாவது பற்றங்கிற அந்த ஒரு இதில் மாயையில் சிக்கியிருந்தாங்கன்னா அவங்களால தாழ்ந்த நிலைக்கும் போக முடியும். கொஞ்சம் சுதந்திரம் நமக்கு இருக்குது. அவரது உடல் மாற்றம் அவங்கள பொறுத்து தான். அது எப்படி உணர்வை உருவாகி இருக்குதோ அந்த உணர்வு மரண நேரத்தில் அவங்க அடுத்த உடலுக்கு கொண்டு செல்கிறாங்க. அவங்க பூனை இல்லைன்னா போன்ற உறவை வளர்த்திருந்தால் பூனை அல்லது நாயின் உடலுக்கு போவது நிச்சயம். அதே சமயம் அதாவது நாயை போல போவது அவசியம்னா அந்த குணங்கள் இருந்தாங்கன்னா, அந்த குணாதிசயம் மறக்கிற அந்த தருவாயத்தில் இருக்கிற போது இருந்ததுன்னா அடுத்த உடல் அவங்க நாயாகவோ இல்லை பூனையாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தெய்வீக குணங்கள்ல மீத அவங்க தனது உணர்வை நிறுத்தியிருந்தாங்கன்னா தேவரின் உடலிற்கு அவங்க மாறுவாங்க. மேலும் அவங்க கிருஷ்ண உணர்வுல இருந்தாங்கன்னா ஆன்மீக உலகில் கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றம் பெற்று கிருஷ்ணருடன் உறவு கொள்வாங்க. உடல் அழிவற்ற பிறகு எல்லாம் முடிந்து விடுறன்னு பொய்யான கருத்து தான். ஆனால் தனிப்பட்ட ஆத்மா ஒரு உடல்ல இருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே தான் இருக்குது. அவருடைய தற்போதைய உடலும் செயல்களும் அவரது அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமையுது. ஒருவர் கர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு உடல்களை அடைகிறாங்க. நாளடைவில் அவங்க அந்த உடலை விட்டு வெளியேறணும். அடுத்த உடலுக்கான கருத்தினை தாங்கி செல்லும் சூஷ்ம உடல் மறுபிறவியில் மற்றொரு உடலை வளர்க்குதுன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உடல்ல இருந்து மறு உடலுக்கு மாற்றம் பெறும்போது அந்த உடலில் இருக்கும்போது துண்ணப்படும் இந்த வழிமுறை கர்ஷதி இல்லைன்னா வாழ்க்கை போராட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்சனம் ச ரசனம் கிராணம் ஏவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயம் உபஷ்யவதே. வேறு விதமாக சொல்லணும்னா ஜீவாத்மாவின் உணர்வானது நாய் இல்லைன்னா பூனையின் குணங்களால் மாசுபடுமானால் அவங்க தனது அடுத்த பிறவியில் நாய் அல்லது பூனை உடலை அடைந்து அனுபவிக்கிறாங்க. உணர்வு அதன் உண்மை நிலையில நீரை போல ரொம்ப தூய்மையானது. ஆனா நீரை ஒரு குறிப்பிட்ட நிறத்துடன் கலந்ததுன்னா அது கண்டிப்பா மாற்றம் அடையும். அந்த தண்ணீர் மாற்றம் அடையும். கலர் ஏதாவது பொடி போட்டு அந்த சேஞ்ச்மெண்ட் இதாகும். ஆனா அதே போல தூய்மையா இருக்கும் தூய ஆன்மீக ஆத்மாவின் உணர்வு பௌதீக குணங்களின் தொடர்புகளுக்கேற்ப மாற்றம் அடையுது. உண்மையான உணர்வு கிருஷ்ண உணர்வு ஆகும். எனவே ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல நிலை பெறும்போது அவங்க தனது தூய வாழ்வுல இருக்கிறாங்க. ஆனா அவரோட உணர்வு ஏதாவது பௌதீக எண்ணங்களால கலங்கமுறும்போது அடுத்த பிறவியில அவங்க அதற்கேற்ற உடலை அடைவாங்க. மீண்டும் மனித உடலையோ அவங்க அடைவாங்க என்பது நிச்சயம் இல்லை. பூனை, நாய், தேவர் அல்லது 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல ஏதாவது ஒன்றை அவங்க பெறுவாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.